கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். டே 2 ஆஃப் இஃப்தாரோட பார்க்கலாமா. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பஜ்ஜி போடலாம் பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வாழைக்காய் வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். செகண்ட் வாழைக்காய் கட் பண்ணும்போது எல்லாமே பறந்துட்டு போயிடுச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதை ஊற வச்சாச்சு. ப்ரீமிக்ஸ் வாங்கல, நான் வீட்டிலே பண்ணலாம் பிளான் பண்ணிவிட்டேன். அதுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கப் மாதிரி கடலை மாவு, அது கூட மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பெருஞ்சீரப்பொடி, கொஞ்சமாக வந்துட்டு காயப்பொடி, 2 ஸ்பூன் வந்துட்டு அரி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா, இவ்வளோத்தையும் போட்டு தண்ணி போட்டு பஜ்ஜி மாவு பதத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை டிப் பண்ணி நம்ம சூடான ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக கடையிலேருந்து எப்படி கிடைக்குமோ அது மாதிரி பஜ்ஜி வந்துட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சாச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே கையிலேருந்து நழுவிட்டே போகுது. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு கிரேப்ஸ் இருந்துச்சு, கொஞ்சமாக அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. ஜூஸுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, கிரேப் ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன். நேற்று கொஞ்சமாக வந்துட்டு வடைக்குள்ள மாவு மிச்சம் இருந்துச்சா, அதையுமே கொஞ்சம் வடையும் போட்டாச்சு. எனக்கு எல்லாமே செம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணேன்.